அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் பல மாணவர்கள் வந்து தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு ஆங்கிலம் வரத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மாதம் வந்து நம்ம மனசு வச்சு முயற்சியோடு இறங்கினா கண்டிப்பாக ஆங்கில புலமை வந்து ரொம்ப சரளமாக பேச முடியும், புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரீங்க நீங்கள். உண்மையாக நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கல்லூரி வாழ்க்கை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஆங்கிலம் வந்து கற்பது வந்து எந்த அளவுக்கு எளிதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையில் வந்து கிடச்சுன்னு சொல்ல முடியும்? கல்லூரி வாழ்க்கையில் நான் சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது அங்கே இது வந்து ஜெசூட் இன்ஸ்டிடியூஷன். சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து ஜெசூட் இன்ஸ்டிடியூஷன், கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். அங்கே வந்து ரெவரண்ட் ஃபாதர் ரெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் ரெவரண்ட் ஃபாதர் ரெக்டர் காலத்தில். அவர் என்ன பண்ணுவார், அங்கே சேர்ந்த சமயத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7:30 to 8:30 மாரல் சயின்ஸ் கிளாஸ்னு ஒன்று எடுப்பார். இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் வந்து 50லேருந்து 53 வரையும் எடுத்தார் ஒவ்வொரு வாரமும். அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸில் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, லார்ட் புத்தா பற்றி பேசுவார், கலிஃபா ஒமரை பற்றி பேசுவார், அப்புறம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி பேசுவார், அப்புறம் சர் சி வி ராமன், இப்போ அப்ரஹாம் லிங்கன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரையும் பற்றி அவர் பேசும் பொழுது அவங்க சக்ஸஸை பற்றி சொல்ல, என்ன கண்டுபிடித்தாங்கன்னு பற்றி பேச மாட்டாங்க. இது என்ன வாழ்க்கையில் அவங்க எப்படி முன்னேறினாங்க, அந்த வாழ்க்கையில் எப்படி புத்தகங்களை படித்தார்கள், அவனுடைய கைடு யார், வாழ்க்கையில் அவங்க அட்வைசர் யார், அது வந்து இன்னும் எனக்கு வந்து அவர் 50லேருந்து 53 படித்தது இன்னும் என் வாழ்க்கையின் அடிப்படையாக அமைந்துள்ளது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான சில விஷயங்கள் சொன்னீங்க உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு. அதாவது 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து மாரல் சயின்சஸ் கிளாஸஸ். மாரல் சயின்ஸ் கிளாஸு நான் எங்கே போனாலும், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆர் ஏஐசிடி காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல், எங்கே போனாலும் நான் சொல்கிறேன், ஒரு வாரத்தில் 2 வருஷத்துக்கு 1 மணி நேரமாவது மாரல் சயின்ஸ் கிளாஸ் அவசியம் வேண்டும். அப்போ தான் சிறந்த குடிமகன்களை நாம் உண்டாக்க முடியும். சார், இப்போ வந்து கல்லூரி வாழ்க்கைன்னு சொல்லும்போது வந்து கல்லூரி வாழ்க்கையில் சந்தோஷம் கலாட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கல்லூரி வாழ்க்கையில் உண்மையாக ரொம்ப கலாட்டா போடுறது அது மாதிரி சேட்டை அதெல்லாம் இருக்கு சார், அது இல்லாமல் இருக்காது. அது ஒரு முக்கியமான வாழ்க்கை. அங்கே வந்து அருமையான நண்பர்கள் கிடைப்பார்கள், அப்புறம் அருமையான டீச்சர்கள், லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உண்டு. எங்கள் சென்ட் ஜோசப் காலேஜில் எம்ஐடியிலலாம் வந்து ரொம்ப கேம்ஸ்லாம் உண்டு, ட்ராமா உண்டு, தமிழ்ச்சங்கம் எம்ஐடியில் இருக்குது தமிழ்ச்சங்கம். நீங்கள் பங்கேற்பீங்களா சார்? இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து நான் வந்து ஒரு கட்டுரை போட்டி வைத்திருந்தார்கள். அது வந்து நான் வந்து ஒரு கட்டுரை 1956 ஆகாய விமானம் கட்டுவோம், அது முதல் ப்ரைஸு. அப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கு வந்து இவ்வளோ தெளிவாக இருந்தது பாருங்க. ஆகாயம் கட்டுவோம்னா அது நான் எனக்கு முதல் ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஆனந்தவடன் ஆசிரியர் வந்து கொடுத்தாரு. ரொம்ப அதாவது ஒரு விஷயம் வந்து முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உண்மையாகவே கட்டுவதற்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து எழுத்துலேயே நீங்கள் வந்து கட்டிட்டீங்க. நீங்கள் அது மாதிரி இலக்கு வந்து தெளிவாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சிவசுப்ரமணியர் கொடுத்த இலக்கு அது. ரொம்ப இது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட சிறு வயதும் சரி, உங்களுக்கு கல்லூரி பருவம் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்? மறக்க முடியாத சம்பவம் வந்து எனக்கு எம்ஐடியில் படிக்கும்போது 1954-57 ப்ரொஃபஸர் சீனிவாசன் இருந்தார். அவர் டைரக்டர் ஆஃப் எம்ஐடி. அப்புறம் அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் ப்ரொஃபஸர், எனக்கு கைடு. அவர் வந்து நாங்கள் 6 மாணவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார். அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு ஆகாயம் எங்கள் வகுப்பில் ஒரு யுத்த விமானத்துக்கு வடிவமைக்க வேண்டும். 6 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி யுத்த விமானத்துக்கு வடிவமைக்க வேண்டும் என்ற ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்தார். அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து 6 மாதத்தில் பண்ணணும். நாங்கள் 6 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் வந்து ப்ரொபல்ஷன் பண்ணுவான், இன்னொரு பையன் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து ஏரோடைனமிக்ஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவான். நான் என்னுடைய பணி என்னென்னா, நான் எல்லாத்தையும் சேர்த்து ஆகாய விமானத்திற்கு வந்து அந்த யுத்த விமானத்துக்கு வடிவமைக்க வேண்டும், டிசைன் பண்ணணும், வடிவமைக்க வேண்டும். அப்போது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எல்லாரும் டேட்டா வந்து கொடுத்தா தான் என்னால் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் டெக்னாலஜி டிஃபிகல்ட்டிஸ் வந்துடுச்சு. அப்போது டிலே ஆயிடுச்சு, 3 வாரம் டிலே ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து அப்புறம் சீனிவாசன் என்னுடைய
பணி செய்ததுக்கு நான் என்னுடைய ஒர்க்கை பார்த்தார், ஸ்டடி பண்ணார். ஸ்டடி பண்ணிவிட்டு பேடுன்ட்டார். இட்ஸ் நாட் குட். நீங்கள் இந்த ஒரு 3 நாளில் வந்து சரியாக கேட்டால் 3 நாளில் முடிக்காட்டால் உன்னுடைய ஸ்காலர்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகும் அப்படின்ட்டார். ஸ்காலர்ஷிப் கிடையாது அப்படின்ட்டார். ஸோ அப்போ ஸ்காலர்ஷிப்பில் தான் உங்களுக்கு படிக்க முடியும்? எம்ஐடியில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஸ்காலர்ஷிப்லன்னா எப்படி படிக்கிறது? அதனால் அப்புறம் டே அண்ட் நைட்டு பகல் இரவு எல்லாம் நன்றாக உழைச்சி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உழைச்சி ஒரு சண்டே முடிச்சிட்டோம். ஃப்ரைடே எனக்கு ப்ராப்ளம், அது பிரச்சனை வந்தது அவரால். அவர் சொன்னார், நீ 3 நாளில் பண்ணாட்டா உனக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் டெர்மினேட் ஆகிடுறாரு. அப்போது வந்து அவர் ஒரு ஸ்காலர்ஷிப் லைஃப் லைன் இல்லையா, ஸோ ரொம்ப முயற்சி பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அதை முடித்தோம். அவங்களுக்கு ஒரு சபாஸ் கொடுத்தாரு, முடிச்சது. அது ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது உங்களை பயப்படுறதுக்காக பண்ணுறாரு? அது ஒரு இல்லை, அது முக்கிய காரணம் என்னென்னா அந்த டயத்தில் முடிக்கணும். ஒரு மாணவர்கள் ஒரு பணி செய்தால் அவர்கள் அந்த டயத்தில் அதை முடிக்கணும். 2வது ஒரு 6 பேர் சேர்ந்து ஒன்றாக பலவிதமான டிசிப்ளின் இருந்தாலும் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு விமானத்துக்கு வடிவமைக்க வேண்டும் என்கிற எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எங்கள் மூலம் அவருடைய நாலேஜை எங்கள் மூலம் வந்து சிறப்பாக கொண்டு வர பார்க்குறாரு. அது நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுனால தான் பல ப்ராஜெக்ட்னால செய்ய முடிந்தது. உங்களுடைய முதல் ப்ராஜெக்ட் அதுவும் கூட்டு முயற்சி வந்து கரெக்ட், கூட்டு முயற்சி. நல்லா சொன்னீங்க, கூட்டு முயற்சி. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கை பற்றி பல விஷயம் சொன்னீங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னீங்க, நீங்கள் வந்து இந்த செய்தித்தாளில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ஒரு வெண்டர் மாதிரி சொன்னீங்க. நீங்கள் குறிப்பாக வந்து 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறும்போது நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க? அந்த செய்தித்தாள் ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி எனக்கு வந்து ஐயாத்துரை சாலமன், ரெவரண்ட் ஐயாத்துரை சாலமன் என்னுடைய டீச்சர். அவர் இதில் ஹைஸ்கூலில் சார், ஸ்வாட்ஸ் ஹைஸ்கூல் ராமநாதபுரத்தில். எங்கள் ஸ்கூலில் தான் ரேடியோ இருக்கும். எங்கள் ராமநாத ஸ்வாட்ஸ் அந்த டைம் ஒரே ரேடியோ. அப்போ மிட் நைட்டில் வந்து 12 மணிக்கு இவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்ட் மெசேஜ் கொடுக்க போகிறார். எங்களாரையும் வர சொல்லிட்டார். எங்கள் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லோரும் 450 பேர் அப்போ இருந்தோம். 450 பேரை கொண்டு போய் உட்கார வச்சு 12 மணிக்கு நேரு ஹிந்தியில் பேசினார், இங்கிலீஷில் பேசினார். எங்களுக்கு புரியலை. ஒரு சின்ன கேள்வி, 450 பேர் உட்காந்து ரேடியோ கேட்கும் போது அதனுடைய ஒளி வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குமா? அதில் மைக்கெல்லாம் போட்டு பண்ணாங்க. அதெல்லாம் லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணாங்க. போட்டு கேட்ட உடனே அப்புறம் அது எல்லாருக்கும் சந்தோஷம், சுதந்திரம் அடைந்து விட்டோம் இல்லையா. அந்த யூனியன் ஜாக்கு ஃப்ளாக் வந்து கீழே போகுது, நம்ம ஃப்ளாக் மேலே போகுது. ரொம்ப சந்தோஷம் பையங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் செய்தித்தாள்கள் வந்து 2 ஃபோட்டோ பார்த்தேன். ஒரு ஃபோட்டோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து இதில் வந்து ரெட் ஃபோர்ட்டில் சுதந்திர மெசேஜ் கொடுக்குறாரு, சுதந்திர செய்தி கொடுக்குறாரு. அது ஒரு ஃபோட்டோ. பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ, மகாத்மா காந்தி தேசத்தந்தை. அவர் வந்து எங்கேயோ ஒரு ஊரில் வில்லேஜில் அந்த வகுப்புவாத கலவரத்துக்கு நடந்த இடத்துல அவர் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து தைரியப்படுத்தி எல்லாருக்கும் வந்து ஃபுட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிடுவதற்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டாக்டர்லாம் வரவழைச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சைடில் இண்டிபெண்டன்ஸ். அப்போ அவருங்க இல்லைங்க. அவர் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து துன்பத்தை துடைக்கிறார். என்ன ஒன்று வந்து இன்பம், துன்பத்தை துடைக்கிறார். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக மனசில் பதிஞ்சு போச்சு. என்ன ஒரு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது. இப்போ 2லையும் எப்படி கலந்து கொள்ளணும்? இந்த சுதந்திரம் வருவதற்கு மிக முக்கிய காரணமானவர் வந்து மகாத்மா காந்தி. ஆனால் அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இல்லாமல் கொண்டாட்டத்தில் இருக்காரு. கொண்டாட்டத்தை அவருக்கு சந்தோஷம் தான், இண்டிபெண்டன்ஸ். ஆனால் துன்பத்தை தொடர்ச்சிக்கிட்டு இருக்காரு. துன்பத்தை நீக்க வேண்டும். அது அந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரம். கண்டிப்பாக புரியுதா சார்?